வணக்கம் நண்பர்களே. பல ஆண்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சந்தேகம், ஒரு பெண்ணை உறவில் எப்படி முழுமையாக மகிழ்ச்சிப்படுத்துவது? பலரும் நினைப்பது போல இது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அதை தாண்டிய ஒரு கலை. இன்று பல குடும்பங்களில் விரிசல் ஏற்பட முக்கிய காரணமே ரசனை இல்லாமைதான். பெண்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை பற்றி உளவியல் ரீதியாக பார்ப்போம். முதலாவது விஷயம் தயாராகுதல், பில்டப். ஒரு உறவு என்பது படுக்கையறையில் தொடங்குவதல்ல, அது அன்றைய நாள் காலையிலேயே தொடங்கிவிட வேண்டும். ஒரு சின்ன அன்பான குறுஞ்செய்தி அல்லது ஒரு பாராட்டு, இது பெண்ணின் மனதை லேசாக்கி அவரை உறவுக்கு தயார்படுத்தும். ரசனை இல்லாத ஆண்கள் நேரடியாக விஷயத்திற்கு வருவார்கள், ஆனால் ரசனையுள்ள ஆண்கள் மனதை முதலில் வெல்வார்கள். நிறைய ஆண்கள் செய்யும் தவறு வேகம். பெண்களுக்கு படிப்படியாக முன்னேறும் கிராஜுவல் ப்ராக்ரெஷன் அணுகுமுறைதான் பிடிக்கும். ஒரு தொடுதல், ஒரு தழுவல் அல்லது ஒரு மென்மையான முத்தம், இவை இல்லாமல் நேரடியாக இறுதி நிலைக்கு செல்வது பெண்களுக்கு ஒரு இயந்திரத்தனமான உணர்வை தரும். அந்த 5 நிமிட அவசரத்தை விட 15 நிமிட மென்மையான உரையாடலும் தீண்டலும் தான் அவர்களுக்கு பிடிக்கும். உளவியல் ரீதியாக பெண்கள் தங்கள் அழகு பாராட்டப்படுவதை அதிகம் விரும்புவார்கள். உறவின் போது ஒரு ஆணின் கண்கள் பெண்ணின் மேனியை ரசிப்பதும் அதை வார்த்தைகளால் சொல்வதும் அவர்களுக்கு பெரும் தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தரும். ரசனை என்பது வெறும் செயல் அல்ல, அது நீங்கள் காட்டும் அக்கறை. ஒரே மாதிரியான இடங்கள், ஒரே மாதிரியான முறைகள் சலிப்பை தரும். அவ்வப்போது இடங்களை மாற்றுவது அல்லது உறவில் சிறிய மாற்றங்களை செய்வது, உதாரணத்திற்கு குளிக்கும்போது அல்லது புதிய ஆடைகள் அணியும் போது ஆர்வத்தை தூண்டும். உங்கள் துணையின் விருப்பம் என்ன என்பதை வெளிப்படையாக கேட்டு தெரிந்து கொள்வது இன்னும் சிறப்பு. ஆகவே நண்பர்களே, உறவு என்பது வெறும் பசி தீர்க்கும் இடமல்ல, அது இரு மனங்கள் சங்கமிக்கும் இடம். அதில் ரசனையைச் சேருங்கள், அவசரத்தை தவிருங்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.